எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை எர்ட்லைன் டிவி யூடியூப் சேனல். இந்த பதிவுல நாம மெடிசன்ஸை பத்தி பார்க்க போறோம். மிகவும் பயனுள்ள இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. மருந்து மாத்திரைகள் சாப்பிடாத வீடே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மெடிசன்ஸ் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஃபீவர், தலைவலி, இருமல், இடுப்பு வலி, மூட்டு வலி, வயிற்று வலின்னு பல விஷயங்களுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறது வாடிக்கையா போயிடுச்சு. 500, 1000, 5000, 10,000, 25,000 அப்படின்னு எக்கச்சக்கமான பணம் இந்த மெடிக்கலுக்காக நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். உங்க எல்லாருடைய இந்த மருந்து மாத்திரை செலவை பாதிக்கு பாதியா குறைக்கிறது எப்படின்னு இந்த பதிவுல நான் சொல்ல போறேன். இந்த பதிவுல சொல்ற விஷயங்களை ரொம்ப கவனமா கவனிங்க. ஆமாங்க, நிச்சயமா உங்க மெடிசனோட செலவை பாதிக்கு பாதியா குறைக்கிற வழிய இந்த வீடியோல சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி சென்ற பதிவுல இலவச உணவு எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இப்ப வீடியோக்குள்ள போலாமா? நான் தற்செயலா மருந்து மாத்திரைகளுக்காக மக்கள் மருந்தகம் என்ற மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருந்தேன். அங்க மெடிசன் 30 முதல் 90% வரை டிஸ்கவுண்ட்னு எழுதி இருந்துச்சு. இது எல்லாம் ஒரு கண் துடைப்புக்காகத்தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா மாத்திரைகள் வாங்கி பில் போட்ட பிறகுதான் வெளியில இருக்கிற வேற மெடிக்கல் ஷாப்பை விட இங்க இவ்வளவு குறைவா இருக்கு அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கடைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. இந்த கடை நம்ம பிரதம மந்திரி நரேந்திர மோடியோட ஜன ஔஷதி திட்டத்தின் கீழே தான் இந்த மக்கள் மருந்தகம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சது. இந்த மக்கள் மருந்தகத்துக்கு மக்களுக்கு தேவையான உயிர் காக்கும் மருந்துகள் மிகவும் குறைவான விலையில் கிடைக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இத பத்தி நாம நேரா மக்கள் மருந்தகத்துக்கு போய் விசாரிக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். நாம மக்கள் மருந்தகத்தில் இருக்கோம். இந்த மருந்தகத்தை சொந்தக்காரர் இவங்ககிட்டயே நம்ம கேட்கலாம். இந்த மக்கள் மருந்தகத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னுட்டு அவங்ககிட்டயே நாம கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கங்க. சொல்லுங்க, மக்கள் மருந்தகம் ஆரம்பிக்கணும்னு எப்படி தோணுச்சு? இது நாங்கள் முதல்ல இ சேவை மையம் வச்சுருந்தோம். அதில் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஒரு சேவை மனப்பான்மை நோக்கத்துக்காக தான் மக்கள் மருந்தகம் ஓப்பன் பண்ணால் எல்லா மக்களுக்கும், சாதாரண மக்களுக்கு குறைஞ்ச விலையில அன்றாடம் இருக்கக்கூடிய லைஃப் சேவிங் மெடிசன்ஸ் எல்லாம் கிடைக்குன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் ஆரம்பிச்சோங்க. நிஜமாவே இதுல 30 to 90% இல்ல ஆஃப் இருக்கா? கண்டிப்பாங்க. ஒரு மருந்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்படிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னே ஒன்று காட்டுறேன். இது சுகர் டேப்லெட்டுங்க. இது வெளியில பிராண்டட்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்டை உங்களுக்கு பாத்தீங்கன்னா 160 ரூபாய் வருங்க. இங்க நம்ம ஜனௌஷதியில பாத்தீங்கன்னா வெறும் 30 ரூபாய் தாங்க. 30 ரூபான்னு சொல்லும் போது சாதாரண மக்கள் கண்டிப்பா 30 நாளைக்கும் ஒரு நாள் தவறாம இந்த மெடிசன்ஸ் போடுவாங்க. இது ஒரு சுகர் டேப்லெட். இது அதே மாதிரி பேட்டன் ரைட் இருக்கக்கூடிய இந்த டாபடார் எம்னு சொல்ற ஒரு சுகர் டேப்லெட். இதோட விலை பாத்தீங்கன்னா 250 ரூபாய் வரும். நம்ம மக்கள் மருந்தகத்துல ஒரு அட்டையே 51 ரூபாய் தாங்க. அந்த மாதிரி இது ஆன்டிபயோட்டிக். நமக்கு எல்லாருமே நார்மலா யூஸ் பண்ற அமாக்சிலின் பொட்டாசியம். அது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெறும் 52 ரூபாய் தான் வரும். வெளியில உங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு ஸ்ட்ரிப் 200 ரூபாய் வரும் உங்களுக்கு. அப்போ இது ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் அதே மாதிரி. இது ஸ்ட்ரோக் டேப்லெட். இது ஒரு அட்டை பாத்தீங்கன்னாக்கா 452 ரூபாய். வெளியில சிட்டிகோலின் பைராசிட்டம் வரும். இங்க 220 ரூபாய் தாங்க. இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா அதுல பிராண்ட் நேம்ல இருக்கும். சைட்டம் பி அந்த மாதிரி வேரியஸ் பிராண்ட்ஸ் இருக்கும். இங்க நமக்கு அதோட காம்போசிஷன் பேர்ல வருங்க. சிட்டிகோலின் பைராசிட்டம் அப்படின்றது தான் அந்த மருந்தோட பேர். அந்த மருந்தோட பேர்ல வருது. அதான் ஜெனரிக் மெடிசன்ஸுங்க. எல்லா மெடிசன்ஸுமே லைஃப் சேவிங் சுகருக்கு, பிபிக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, ஸ்ட்ரோக்குக்கு, ஈவன் கேன்சர் டேப்லெட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. பஃப் இருக்கு. இப்ப நார்மலி கோல்ட் சீசன் வந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு பஃப் நார்மலா பாத்தீங்கன்னா சால்புட்டமால் பஃப் எல்லாம் 50 ரூபாய் தான்.
அப்போ இது அஃபோர்டபுளா இருக்கு, ஒரு பேஷண்ட்டுக்கும் அஃபோர்டபுளா இருக்கு. அவங்க சந்தோஷமா 30 நாளுடைய தேவைகளை வந்து எடுத்துக்கிறாங்க, முழுமையா எடுத்துக்கிறாங்க. அதுதாங்க இந்த பெனிஃபிட். இப்போ இதுல 100 ரூபாய்க்கு மெடிசின் வாங்கணும்னா இப்போ என்ன என்ன பெனிஃபிட் கிடைக்கும்ன்றீங்க? 100 ரூபாய்க்கு இல்ல ஒரு 500 ரூபாய்க்கு மெடிசின்ஸ் வாங்கலாம். வெளியில அந்த மெடிசனோட காஸ்டே நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 500 ரூபாய் வந்துச்சுன்னா வெளியில 2000 ரூபாய் கிட்ட அந்த மெடிசின்ஸ் வரும். அப்போ அவங்களுக்கு 1500 ரூபாய் ஒரு மாதத்திற்கு சேவ் ஆகுது. அதுதான் இதோட பெனிஃபிட்ஸுங்க. ஏன் நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது, இது மக்கள் மருந்தகம் இருக்குது? இப்ப நாங்க வந்து முதல்ல ஆரம்பிச்சேன், நாங்க இப்ப இது 8வது வருஷம் போயிட்டு இருக்குங்க. அப்போ இருந்த அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு 2% 0% தான் சொல்ல முடியும். ஆனா இப்போ மோர் தேன் 50% மேல 60 to 70% அவேரா இருக்காங்க மக்கள். பட் ஒரு சிலர் இருப்பாங்க அந்த பிராண்ட் தான் வேணும்னு, அவங்களா இன்னும் வந்தா அதோட பலனை அடையலாம். வணக்கம்மா. வணக்கம், என் பேர் அஞ்சலி, பிசியோதெரபிஸ்ட். இங்கே மக்கள் மருந்தகத்தில் வந்து ரெகுலராக நம்ம மெடிசன்ஸ் வாங்குறது, நம்மளோட பேஷண்ட்ஸ்க்கும் இங்கே தான் வந்து ரெஃபர் பண்ணுறது. பிகாஸ் இங்கே எல்லாமே ஆஃப் த ப்ரைஸ் தான். ஆஃப் த ப்ரைஸ்ன்ற சொல்றதை விட அதுக்கும் கீழே தான் நமக்கு வாங்கிட்டு இருக்கோம். அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி மெடிசன்ஸ் இங்கே கிடைக்குது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருக்கும் பரவணும், எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சாகித்யம். இந்த மெடிசின்ஸ் இங்க என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இங்க மெடிசன் வாங்குறதுனால இங்க கொஞ்சம் சீப்பா இருக்கு. ஏழை மக்களுக்கு யாருக்கெல்லாம் மெடிசன் வாங்க முடியலையோ அவங்க எல்லாம் வந்து வாங்கிக்கலாம். அதே மெடிசன் நம்ம பிரைவேட்ல வாங்குற அதே மெடிசன் இங்க கொஞ்சம் சீப்பா எஃபெக்டிவா கவர்மெண்ட் எடுக்கிற ஒரு ஸ்டெப்பை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். பெனிஃபிஷியல். ஆமா, கண்டிப்பா பெனிஃபிஷியல். அண்ட் ஒரு மெடிசனுக்கு ஏத்த மாதிரி அவங்க டிஸ்கவுண்ட் வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். உயிர் காக்கும் மருந்துகள் இந்த மக்கள் மருந்தகத்துல இத்தனை குறைவான விலைக்கு கிடைக்கிறது பலருக்கு தெரியறதே இல்லை. அதனால இனி கவலை இல்லாம மக்கள் மருந்தகத்துக்கு போய் குறைஞ்ச விலையில கிடைக்கிற மருந்து மாத்திரைகளை வாங்கி பயனடையுங்க. இத பத்தி மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.